வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம். நியூஸ் தமிழ். இன்றைக்கு இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியை தந்தை பெரியாருடைய மண்ணில் நடத்துவதிலே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. திமுக சார்பிலே பேசுவதற்காக நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போல அதிமுக சார்பில் பெருந்துறையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். அவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அக்கா சீதாலட்சுமி அவர்கள் வந்திருக்கின்றார். கோபிசெட்டிப்பாளையத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர், அவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கலைஞரையாவுடைய ஆட்சி காலத்திலிருந்து தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார். இந்த ஆட்சி காலம் வரை ஈரோடு மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்ன? இப்ப நீங்க ஈரோடு கிழக்கு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு நமக்கு தெரியும். நீங்க 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்தே கூட பேசலாங்க ஐயா. ஈரோடு மாவட்டம் திமுகவால் தான் வளர்ந்தது, நாங்க தான் இந்த திட்டம் கொண்டு வந்தோம்னா என்னென்ன திட்டங்கள் சொல்வீங்க? முதலில் ஒன்று, விவசாயம் செழிக்க வேண்டும். அதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் செய்த ஒரே ஒரு சாதனை, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தார் அல்லவா, அதுதான் மிகப்பெரிய சாதனை. இந்த ஜவுளி தொழிலை எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வாழ வைத்தது என்று சொன்னால், ஜவுளி தொழிலுக்கு அன்றைய காலகட்டத்தில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஜவுளி தொழில் செய்கின்ற அந்த கைத்தறி தொழிலுக்கு முதலில் இலவச மின்சாரத்தை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு கொடுத்த அந்த மின்சாரம் இன்றைக்கு கைத்தறி துறைக்கு 300 யூனிட்டாக மாறி இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் 300 யூனிட்டாக மாறி இருக்கிறது. அதே போன்று விசைத்தறிக்கு யாரும் கொடுக்கவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் விசைத்தறிக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தது. நம்முடைய ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேரே மஞ்சள் மாநகரம் என்று சொல்வார்கள். இந்த மஞ்சள் மாநகரத்தில் முதலாக மஞ்சள் வணிக வளாகத்தை உருவாக்கி கொடுத்தது 2010 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலிலே ஒரு 50 ஏக்கர் நிலத்தை எடுத்து மஞ்சள் வணிக வளாகத்தை அமைத்து கொடுத்தவர் அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதன் பிறகு இன்றைக்கும் ஏற்றுமதி வளாகம் அமைப்பதற்காக 10 கோடி செலவில் இன்றைக்கும் அதற்கான உள்கட்டமைப்புகளை இன்றைக்கு செய்து கொண்டிருப்பது இந்த திராவிட மாடல் அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு. அதிமுக நாங்களும் ஒன்னும் சலைச்சவங்க இல்ல, நாங்களும் நிறைய திட்டங்களை வச்சிருக்கோம் சொல்லி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறார். அண்ணன் நீங்க தொடரலாம். இன்று பலரும் வளர்ச்சி பற்றி பேசுகிறார்கள். ஆனால் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது எங்களது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பொற்கால ஆட்சிதான் என்று யாரும் மறந்துவிட முடியாது. அன்று கோயம்புத்தூரில் இருந்து ஈரோட்டை பிரித்து தனி மாவட்டமாக கொடுத்து அதற்கு தந்தை பெரியார் மாவட்டம் என பெயரிட்டு பெருமை சேர்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஈரோட்டின் அடையாளமாக விசைத்தறி மற்றும் கைத்தறி தொழிலாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கீழ்பவானி பாசன திட்டத்தில் கடைமடை வரை தண்ணீர் செல்வதை உறுதி செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்தது அம்மாவின் அரசு. இவர்களின் வழியில் வந்து கொங்கு மண்டலத்தின் தாகம் தீர்த்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் நவீன ஈரோட்டை உருவாக்கிய சாலைகள் மேம்பாலங்கள் வரை எடப்பாடியார் ஆட்சி என்பது எங்களின் 50 ஆண்டு கால கனவை நனவாக்கிய பொற்காலம் என்றே நாம் சொல்லலாம். ஈரோடு மஞ்சளுக்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைக்க புவிசார் குறியீடு பெற்று தந்தது அதிமுகவின் அரசு. ஈரோடு மாவட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன? மதுக்கடைகள் நீக்க பல போராட்டங்கள், மொத்தமா மகளிர் பாசறை முழுக்க மனு கொடுத்த ஆட்சியர்கிட்ட. அது அரசின் கொள்கை முடிவு என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் தனிப்பட்டு போராடினோம். கோபி வாய்க்கால் வீதியில் இருக்கக்கூடிய மதுக்கடை அகற்றினோம். மக்கள் பாராட்டு தெரிவித்தார்கள். அதே போல கோபி வெள்ளைப்பாறை பகுதியிலும் போராடி இருக்கோம். அந்த பொறுப்பாளர் விரைவில் அகற்றிக் கொள்கிறோம் என்று உறுதி கொடுத்திருக்காங்க. விவசாய நிலங்களில் பாதிக்கின்ற சாராய போத்தல்களை வீசுவது தடுக்கப்பட வேண்டும் என்று ஆட்சியரிட்ட மனு கொடுத்தோம். அதுக்கு வெற்றியும் கிடைத்திருக்கிறது. பவானி ஆற்றை நாசமாக்கும் பவானி சாகர் பகுதியில் அமைய இருந்த சிப்காட் தொழிற்சாலையை விவசாயிகளோடு சேர்ந்து நாம் தமிழர் போராடி தற்போது தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். மக்கள் சில கேள்விகளை இங்க இருக்கக்கூடிய தலைவர்களிடம் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சில கேள்விகளை மட்டும் வைக்கலான் இருக்கேன். முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல என்ன அப்படின்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு 2021 மார்ச் மாசத்துல வச்ச கோரிக்கை, நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னது. ஈரோட்டுல
அரசு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். வந்துருச்சா? நிச்சயமாக அவர் சொல்லியிருக்கார், இல்லைன்னு மறுக்கல. அதுல ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரி இருந்தது. அந்த கல்லூரியுடைய நிர்வாகம் அந்த கல்லூரியை எங்களால நடத்த இயலாது, அரசு எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கல்லூரியை அரசு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒன்றிய அரசுக்கு சென்று அங்கே இருந்து குடியரசுத் தலைவரிடத்தில் சென்று அவருடைய ஒப்புதலை பெற்று வர வேண்டும். அந்த ஒப்புதலை பெறுவதற்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனுப்பினோம். அனுப்பிய பிறகு 3.5 ஆண்டுகள் கழித்து தான் அதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. அந்த ஒப்புதல் கொடுத்ததற்கு பிறகு இப்பொழுது அதனுடைய பணிகள் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. இல்லனா அதெல்லாம் நல்லா செஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. நான் கேக்குது யுனிவர்சிட்டி, ஈரோட்ல யுனிவர்சிட்டி கொண்டு வந்து சொன்னீங்க, செஞ்சீங்களா? அததான் சொல்றோம், அததான் நான் சொல்ல வர்றேன். அந்த பணிகள் முடிந்ததற்கு பிறகு ஈரோடு கல்லூரி அதாவது ஒரு பல்கலைக்கழகம் என்று சொன்னால் இத்தனை ஏக்கர் இடம் வேணும்லாம் இருக்குங்க. அதை மனதிலே வைத்துதான் அதை பல்கலைக்கழகம் கொடுக்கும் போது தெரிஞ்சிருக்கும். அதுதான் சார், ஏக்கர் இடம் வேணும், ஒரே இடத்துல கொண்டு வர பொருள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரே நிமிஷம் அதைத்தான் பல்கலைக்கழகமாக கொண்டு வருவதற்காகத்தான் அந்த வாக்குறுதியை கொடுக்கப்பட்டது. ஆனால் 3.5 ஆண்டு காலம் அங்கே தூங்கிவிட்டது. ஒன்றிய அரசில தட்டி கேட்டு அதை தட்டி கேட்டாலும் அதை அனுப்பல. கைட்லைன் கொடுத்திருக்கணும்ல, மத்திய அரசுடைய அனுமதி கிடைக்கல, பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம் நீ சொல்லிருக்கணும்ல. ஒரு விஷயம், அப்ப இதுவரைக்கும் மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அதற்கான எல்லா வேலையும் மாநில அரசு தான் செஞ்சு கொடுக்குது. அதனால இது மத்திய அரசுடைய திட்டம், மாநில அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு இந்த ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஏதாவது போட்டிருக்காங்களா? அரசியல்லையோ இதெல்லாம் செய்ய முடியாது. 3 வருஷம் 3.5 ஆண்டு காலம் ஒன்றிய அரசில் அந்த கோப்பு தேங்கியதாலே பல்கலைக்கழகத்தை உருவாக்க முடியவில்லை. நிச்சயமாக 2006 ஸ்டாலின் தொடர்வார், தமிழ்நாடு வெல்லும், மீண்டும் ஈரோட்டில் அரசு பல்கலைக்கழகம் நிச்சயமாக உருவாக்கப்படும். கும்பகோணத்துல ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கப்படும் சட்டமன்றத்தில் நம்ம அறிவிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஈரோட்ல அறிவிச்சிருக்கோம். அதுதான் சொல்றேன், கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் முத்தமிழர் கலைஞர் பெயரில் அறிவிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு இதுவரையிலும் ஒப்புதல் கொடுக்கவில்லை ஆளுநர். இதுவரையில் ஒப்புதல் கொடுக்காமல் சார் நாங்க முயற்சி எடுக்கிறோம். அதற்கு அந்த முயற்சிக்கு ஒன்றிய அரசு முட்டுக்கட்டை போடுகிறது. இதை எதிர்த்து நாங்க போராடிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து போராடுகிறோம். உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறோம். உச்சநீதிமன்றம் தலையில கொட்டு வைக்கிறது, திருந்திய பாடில்லை. மக்களிடத்தில் மீண்டும் முறையிடுகிறோம். ஈரோடு மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி கொண்டு வரப்படும், வேளாண்மை கல்லூரி கொண்டு வரப்படும், இந்திய தொழில்நுட்ப அறிவியல் பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். இந்த 3 அந்த சிக்கையநாயக்கர் கல்லூரி பிரச்சனை எல்லாமே நிக்குது. அந்த கல்லூரி மட்டும் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா அதுல அந்த இடத்துல தான் ஒவ்வொன்றா கொண்டு வர முடியும். அங்கதான் இடம், அதுல தான் கொண்டு வர போறோம். அதுல கொண்டு வருவதற்காகத்தான் அந்த வாக்குறுதி கொண்டு வர போறோம். சட்டக்கல்லூரி கொண்டு வர போறோம், அங்கதான் வேளாண்மை கல்லூரி கொண்டு வர போறோம். சட்டக்கல்லூரி இல்ல, சட்டக்கல்லூரி அங்கே கிடையாதுங்க. சட்டக்கல்லூரி பெருந்துறைக்கு அருகில் இருக்கின்ற வேறு இடத்துல தனியார் சட்டக்கல்லூரி வந்துருச்சு. தனியார் சட்டக்கல்லூரி அந்த இடத்துல இருக்கும் பொழுது இன்னொரு அரசு கல்லூரியை கொண்டு வர முடியாது, சட்டத்தில் இடமில்லை. நம்ம வாக்குறுதி கொடுத்தது. ஆமா சார், அதுக்கு சார் வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியல அங்க தனியார் கல்லூரி இருக்குன்னு 2021 முன்னாடியே இருக்கு. அதுதான் சொல்றேன், தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது சட்டக்கல்லூரி ஈரோட்டிலே இல்லை. இல்ல தனியார் கல்லூரி இல்ல. ஆமா சார், சட்டக்கல்லூரி இல்லை. தேர்தல் வாக்குறுதிக்கு பிறகு சார் நாங்க 8 கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தோம். 1 தனியார் கல்லூரி, மீதி 7 எங்க ஆட்சியில, மீதி 7 அரசு சட்ட கல்லூரி. இப்ப ஈரோடு மாவட்டத்துக்கு மஞ்சள் பத்தி நம்ம பேசாம போக முடியாது. இப்ப மஞ்சளை பத்தி அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதாவது மஞ்சள் ஏற்றுமதி மையம் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா ஈரோடுல விளையக்கூடிய மஞ்சள் புவிசார் குறியீடு பெற்ற மஞ்சள் என்பதும் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படிப்பட்ட மஞ்சளுக்கு ஒரு குவிண்டாலுக்கு வெறும் 15,000 தான் கிடைக்குது. ஆனா 25,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அரசு இன்னும் அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், குளிர்பதன கிடங்குகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நீண்ட கால கோரிக்கை. திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரே நிமிஷம் சார். இந்த 5 ஆண்டு காலத்தில் சித்தோடு, நம்பியூர், சிவகிரி, மலைப்பகுதியான தாளவாடி, கடம்பூர்ல 27 கோடியே 14 லட்சம் மதிப்பில் கிடங்கு, குளிர்பதன கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மஞ்சள் வணிக வளம் இருக்கிறீங்களா, அதுல தான் ஏற்றுமதி மையத்துக்கு கூடுதலாக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு உள்கட்டமைப்பு வசதிகள் அதை சரி பண்ணி இன்னும் அதிகப்படுத்தியிருக்கோம். இது மட்டுமல்லாமல் அதை மஞ்சள் வியாபாரத்தை இன்னைக்கு ஆன்லைன் டெண்டர்ல கொண்டு வந்து மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. தோணி மடுவு பாசன திட்டம் இது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல நிலம் பார்க்கப்பட்டு அந்த இடங்கள்லாம் சரி செய்வதற்கான அந்த ஆய்வுகள்லாம் செய்யப்பட்டது. அதன் பின்னாடி திமுக பலமுறை ஆட்சி செய்து விட்டது. இன்னும் ஏன் அதை கொண்டு வராம இருக்கு? விவசாயிகள் மேல திமுக அரசுக்கு அக்கறை இல்லையா? தோணி மடுவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க எங்களுடைய மாவட்டத்தின் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள்
அதை தன்னுடைய முழு முயற்சியிலே அதற்கான எல்லா பணிகளும் செஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா இதை மிகப்படுத்தி சொல்றதா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 முறை நாங்கள் சென்றிருக்கிறோம். நாங்களும் அவரும், அது எங்களுடைய மாவட்ட செயலாளர் பிளஸ் அந்தியூர் எம்எல்ஏ எல்லாரும் நாங்க மேட்டூர் போய் தான் அதுக்கு போக முடியும். மேட்டூர் போய் அந்த தோணிமடுவை போய் பார்த்துட்டு வந்து இன்றைக்கு அது எந்த நிலையில் இருக்குது தெரியுங்களா? டெண்டர் விடக்கூடிய நிலையில இருக்கு. தயவு செஞ்சு புரியுது. 2021ல நான் டேட்டோட சொல்றேன், என்கிட்ட டேட்டோட இருக்கு. 2021ல 5 லட்சம் ரூபாய் சட்டசபையில முதலமைச்சர் அறிவிச்சாரு. அதுதான் சொல்றேன். ஆனா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, எதுவுமே நடக்கல. என்னன்னு சொல்லிடுறேன். அது முழுக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு சார். தோணிமடுங்கிறது ஏதோ இங்க இருக்கிற தண்ணியை தூக்கி ஊத்துறது இல்ல. ஃபாரஸ்ட் எந்த கண்ட்ரோல்ல இருக்கு? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு 1.5 வருஷம் இருக்கு. எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி இன்றைக்கு தடுப்பணை கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணி 11 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு விட்டது பணம். அதிமுகவிடம் கேட்பதற்கு நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. பெருந்துறையினுடைய மக்கள் அவங்களுடைய முக்கியமான பிரச்சனையா இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிப்காட் பிரச்சனை தான் அங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா இருக்கு. 5 ஆண்டுகளா தடுக்க நீங்க செஞ்சது என்ன? பல முறை சட்டமன்றத்தில் வந்து கவனஈர்ப்பு தீர்மானமே கொடுத்திருக்கிறோம். இந்த குடிநீர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு 3000-4000 டிடிஎஸ் குடிநீர் வடிகால் வாரியம் 37 போருக்கு கொண்டு போர்டு வைக்கிறீங்களே, அந்த போர்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு நல்ல தண்ணீர் கொடுக்கணும்னு ஒரு சின்ன ஒரு அரசு கொடுத்துட்டு தானே இருக்காங்க. நபர் ஒண்ணுக்கு 55 லிட்டர் டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இல்ல இப்ப நாள்தோறும் போராட்டம். இந்த இல்ல இப்ப இந்த நிலத்தடி நீர் மாசா இருக்குன்னா ஏதோ திமுக ஆட்சி வந்து மாசாச்சுன்னு கிடையாது. நம்மளுடைய ஆட்சி 10 வருஷம் இருந்தது. அப்ப தடுக்க என்ன பண்ணீங்க? 10 ஆண்டு காலம். அதாவது வந்துங்க 2010க்கு முன்னாடியே நிலத்தடி நீர்ல வந்து அந்த டையிங்களுடைய வேஸ்ட் எல்லாம் நிலத்துல அந்த திட்டங்கள் ஜீரோ ஜெட்டல்டி திட்டத்துக்கு முன்னாடியே அந்த நீரெல்லாம் அந்த அங்க இருக்கிற சிப்காட் நிறுவனங்கள் முறையா பராமரிக்கல. 2006 to 11 திமுக ஆட்சியில தான் அது அத்தனை மிஸ்யூஸ் பண்ணதே திமுக ஆட்சியில தான். ஓகே, அவங்க மிஸ்யூஸ் பண்ணானே வெச்சுப்போம், வாதத்துக்கு வெச்சுப்போம். 11 ஆண்டு காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க? 11க்கு அப்புறம் முறையாக, அதாவது வந்துங்க 11க்கு அப்புறம் ஜெட்டல்டி முறையை கொண்டு வந்து புரட்சிகரமான அந்த தண்ணீர்ல 10,000 டிடிஎஸ் 16,000 டிடிஎஸ் இருந்ததை இன்னைக்கு 1500 டிடிஎஸ் மாற்றி கொடுத்தது அதிமுக அரசு. எப்ப மாத்துனீங்க? 2021 ஆட்சி முடிகிற காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. 2021க்கு அப்புறம் பூதாகரமா வெடிச்சது. அன்பு சகோதரி சொன்ன மாதிரி பலகட்ட போராட்டங்கள். 5 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குல்ல. உங்க தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட 4 ஊராட்சி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில ஊராட்சிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க தனிப்பட்ட முறையில் என்ன? தனிப்பட்ட முறையில் என்னோட வீட்டுல என்னுடைய சொந்த வாகனம் மூலமா தினந்தோறும் அந்த சுத்தி இருக்கிற பஞ்சாயத்துக்கு தண்ணீர் விட்டு இருக்கிறேன். என்னோட சொந்த வாகனம் மூலமா கிராமத்துக்கு அன்றாட தேவை நிறைவு செய்ய. அதிமுக சொல்றீங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்காக 2018ல நாங்க 23 நாள் அவைய முடக்கணும்னு சொல்றீங்க. அந்த மாதிரியே சட்டமன்றத்தை நீங்க முடக்கல. பல முறை கவனஈர்ப்பு தீர்மானம் எடுக்கிறது இல்லையே. பெருந்துறை வந்து சாதாரண ஊர் கிடையாது. அதுவும் குறிப்பா அதிமுகவுக்கு என்னுடைய ஓட்டு ரெட்டலைக்கு தான் அப்படின்னு தொடர்ந்து வெற்றி பெற வைக்கிறாங்க. அந்த தொகுதிக்கு ஏன் ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி கூட கொண்டு வர நீங்க நடவடிக்கை எடுக்கல? ஏற்கனவே எங்களுக்கு வந்து நீங்க கேக்குறது சார், நான் உங்களை கேட்கல. 5 வருஷத்துல கொண்டு வரலாம் நீங்க சொல்லுவீங்க வழக்கம் போல. திமுக கொடுக்கல சார்ன்றீங்க, அது கேட்கல. 10-5 ஆண்டுகளாக சார் நீங்க மட்டும் இல்ல, உங்க கட்சி சார்புல ஈரோடு மாவட்டத்திற்கு மொடக்குறிச்சி அரசு கலை அறிவியல் கல்லூரி, அதே மாதிரி பவானி சாகருக்கு சத்தியமானதுல அரசு கலை அறிவியல் கல்லூரி, அதே மாதிரி தாளவாடிக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி, அந்தியூர்ல அரசு கலை அறிவியல் கல்லூரி எல்லாம் கொண்டு வந்தீங்க. எங்க பெருந்துறையில பாலிடெக்னிக் கல்லூரி, எங்க சுத்தி எங்க மாவட்டத்துல அத்தனையுமே கல்லூரி தானுங்க. எங்க பெருந்துறையில அத்தனையுமே அந்த ரோட்ல ஈரோட்ல எடுத்துட்டீங்கன்னா படுத்தா கல்லூரி தான். எங்க ஊர்ல அத்தனை கல்லூரி இருக்குது. பெருந்துறை மாணவர்கள் எங்க போவாங்க? பெருந்துறை மாணவர்கள் தான் சார் எங்களுக்கு. அதாவது ஒரு ஈரோட்ல வந்து எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா இங்க நம்ம அரசு கலை கல்லூரி எல்லாருமே சுத்தி கல்லூரி 25 கிலோமீட்டர்ல அத்தனையுமே கல்லூரி தான். சுற்றுலா 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதாவது அம்மா ஆட்சியில அத்தனை பேர். ஏன்னா மத்த தொகுதியா தான் கேட்டிருக்க மாட்டேன். திரும்பவும் சொல்றேன், பெருந்துறை அதிமுகவினுடைய கோட்டைன்னு மக்கள் சொல்றாங்க, உங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. 10 முறை வெற்றி பெற வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காலேஜ் கொண்டு வந்திருக்கணும்ல. அதிமுக கோட்டை தான் என்றைக்குமே. அந்த கேள்வி பதிவு பண்ண உங்களுக்கு பதில் பெறப்பட்டது. அண்ணன் நீங்க வேகமா உங்களுக்கு குறுக்கிடு. சட்டமன்ற உறுப்பினர் பேசினாங்க, அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். சிப்காட் குறித்து அண்ணன் பேசினாங்க. அதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு. வரும் பொழுது 40 கோடி ரூபாய் வந்து அதுக்கு நிதி ஒதுக்கிட்டு அதற்கு வந்து நம்ம பூஜை போட்டு போனோம். அது எல்லாம் மாற்று கருத்தே இல்லைங்க, அது உண்மைதான். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல அதாவது டெக்னிக்கல் சைடுல பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க அங்க. அதாவது அந்த டெண்டர்ல அது டெக்னிக்கல், அதாவது நாம சொல்றது என்ன சார், அதாவது இதுவரைக்கும் எங்க இதெல்லாம் நடந்துன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சர் முதலமைச்சர் இடத்துல எடுத்துட்டு போய் சொல்லி எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். அதாவது சுத்திகரிப்பு நிலையம்னு சொன்னா வர்ற தண்ணியை சுத்தப்படுத்துறது இது அல்ல. போர் வாட்டர்
உள்ள 7 போர் இருக்கு. அந்த போர் வாட்டரை வெளியே எடுத்து சுத்தப்படுத்துறதுக்கு தான் நீங்க பொது சுத்திகரிப்பு நிலையம் வச்சிருக்கோம். இந்தியாவுல இல்ல எதுவுமே அவர் தப்பா சொல்றாரு. நல்ல ஓடையில அதாவது நல்ல ஓடையில அங்க இருக்கின்ற மழை காலங்களில 2700 ஏக்கர் சார், நான் அந்த ஊர்ல பிறந்தவன், அந்த மண்ணில் இருந்தவன், அந்த ஊர்லயே இருக்கிறவன் நாள்தோறும். நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஊர்ல நான் இருக்கிறவன், அந்த ஊர்ல நான் சிப்காட்டுக்கு செங்கல் என்றக்கு வேலைக்கு போனவன். 12 சொல்றதை நான் மறுக்கலைங்க. நான் இவர் சொல்வதை நான் மறுக்கல. ஒரே நிமிஷம், நான் சொல்ல வர்றது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரை எடுத்து இல்லவே இல்ல சார், அதத்தான் சொல்றேன். இன்னைக்கும் அங்க இருக்கின்ற நல்லா ஓடையில் வருகின்ற தினந்தோறும் வருகின்ற லட்சக்கணக்கான நீரை மட்டும்தான் சுத்திகரிப்பதற்கான சேலஞ்ச் பண்றேன் சார். இல்ல ஒரே ஒரு சேலஞ்ச் பண்றேன் சார். நல்லா ஓடையில சார் நல்லா ஓடையில சார் சேலஞ்ச் பண்றேன். நல்லான் ஓடையில நீங்க வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு காலையில வாங்க போவோம். நல்லான் ஓடையில இருக்கிறது எடுத்து நாங்க சுத்திகரிப்பு பண்றோமா, அந்த கிரவுண்ட் வாட்டர் எடுத்து சுத்திகரிப்பு இந்த சுத்திகரிப்பு இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் தினம் 50 ரோடு தண்ணிய நல்ல ஓடையில இருந்து கொண்டு ஒவ்வொரு கம்பெனிக்காரருமே சுத்திகரிப்பு பண்றாங்க. கம்பெனிக்காரனுடைய அழுத்தமும் சுத்தி இருக்கின்ற மக்கள் அங்க இருக்கின்ற பாலத்தொழுவு குளத்துக்கு தண்ணி போக கூடாது, இங்க இருக்கின்ற நீர் உபரி நீர், அதாவது நல்லா ஓடையில கசிவு நீரா வர்ற நீரை சுத்திகரிப்பு பண்ணி மீண்டும் அந்த கம்பெனிகளுக்கே தண்ணி எடுத்து போற ஸ்கீம் தான் இது. இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகள் இருக்கு. 2019 ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டாங்க. 2021 கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டிட்டாங்க. 2024 திருப்பூர்ல போட்டிட்டாங்க. 2026 கோபிச்செட்டிப்பாளையம். இப்ப இத்தனை முறை தொகுதி நீங்க மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை எப்படி வரும்? ஒரு தொகுதியில இருந்து நானே காலங்காலமா அந்த இடத்துல வேட்பாளர் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறது நாம் தமிழர் கட்சியுடைய நோக்கம் இல்ல. இதனால் இவன் ஆய்ந்து மக்கள் தோன்றிய காலத்திலிருந்து இப்படி ஒரு விளக்கத்தை கேட்டதே இல்லையே. மட்டும் மக்களா, எல்லாருமே மக்கள் தான். எல்லா பக்கம் சிக்கல் அதிகமா இருக்கு. மஞ்சள் மாநகரம் நீங்க இன்றைக்கு மஞ்சள் மாநகரம் சொல்ல முடியுமா? அன்பு சொந்தங்களே, நீங்க மக்கள் சொல்லுங்க. மருத்துவமனை மாநகரமா இருக்குது, புற்றுநோய் மாநகரமா இருக்குது, கழிவு நீர் மாநகரமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கொடுமைகள் இருக்கா இல்லையா? உண்மை வேதனைங்களா இல்லையா? புற்றுநோய் வந்த வீடுகளில் எவ்வளவு பாதிப்பு என்பது வந்த வீடுகளுக்கு போய் பாருங்க தெரியும். அவ்வளவு கொடுமை, சாயப்பட்ட கழிவுகளால அவ்வளவு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வேதனைப்பட்டு நிக்கிறோம். தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டி. யாருக்கு? 2 பேருக்கு தான் போட்டி. நீங்க நினைக்கிற அந்த 2 பேர்ல நான் சொல்றது வேற. என்ன அப்படின்னா, கேன்சர் தமிழ்நாட்டுல ஈரோடா ராணிப்பேட்டை மாவட்டமா, இந்த 2 மாவட்டத்துக்கு தான் போட்டி. ஈரோடு மாவட்டத்துல இன்னைக்கு நாளுக்கு நாள் கேன்சர்னுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு. இங்க இருக்கிற யாரும் மறுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதை தடுக்க திமுக அதிமுக என்ன செய்யும்? ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லுங்க 2 பேரும். கேன்சர் அப்படின்றத நம்ம ஒத்துதான் ஆகணும், அதெல்லாம் மறுக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதற்கான மருத்துவ கட்டமைப்புகளை இன்றைக்கு வலுப்படுத்தி இருக்கிறோம். ஈரோட்டில் பாருங்க, நீங்க நான் ஒவ்வொன்றுக்கும் நான் பாருங்கன்னு சொல்ல முடியாது. ஈரோடு அரசு மருத்துவமனையில் அதற்கான எல்லா கட்டமைப்புகளும் உருவாக்கி கேன்சர் பேஷண்ட்டை நம்ம கியூர் பண்றதுக்கான எல்லா கட்டமைப்பும் இன்னைக்கு ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் உருவாக்கி இருக்கோம். அதே போல கேன்சர் வருவதை தடுப்பதற்கான சூழ்நிலையை நான் எங்க திமுக ஆட்சி செஞ்சது, அண்ணா திமுக ஆட்சி செஞ்சதெல்லாம் இல்லை. இதை முன்னாடியே யோசிச்சுதான் ஈரோட்டை சுற்றி இருந்த தோல் தொழிற்சாலைகள், சாய தொழிற்சாலைகள், சலவை தொழிற்சாலைகள் இதையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்திருக்கோம். சார் நீங்க சொல்லுங்க, அதிமுக ஈரோடு மாவட்டத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, குறிப்பா கேன்சர் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இதை தடுக்க நீங்க உங்க ஆட்சியில செஞ்சது என்ன? அதிமுக ஆட்சி காலம் 11 இருந்து 21 வரைக்கும், அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி நோய்கள் அதிகமாக காரணத்தினாலதான் நம்ம போக்குவரத்து மருத்துவக் கல்லூரியை அரசு பொது மருத்துவமனையா மாற்றி அங்க பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த நோய்ங்கிறது நம்ம தவிர்க்க முடியல. அதாவது ஈரோடு மாவட்டத்தில் சுற்றளவுல ஈரோடு மாவட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. அதனால் அதை குறைப்பதற்கு பல்வேறு வழியில், அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலவச பேருந்தின் மூலமாக எங்கள் பகுதியெல்லாம் அன்றாட நாங்கள்லாம் ஒரு மருத்துவ முகாம்களை ஏற்படுத்தி பல்வேறு கட்டங்களில் இந்த மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கின்றது எங்களுடைய அதிமுக ஆட்சி காலம். திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் நாங்க வைக்கிறது இது பாத்தீங்க அப்படின்னா, ஈரோடு கிழக்கு தொகுதி குமலான்குட்டை பகுதியில் அடிப்படை வசதிகள் கூட நிறைவேற்றாத இத்தனை காலத்துல நீ ஓட்டு கேட்க வராதீங்கன்னு மக்கள் பதாகை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தேர்தல் புறக்கணிப்பு 2026 சட்டமன்ற தேர்தல் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியிலும் 8வது வார்டு வசந்தம் மேலம்மாள்
போட்டு இவங்களை வச்சிருக்காங்க. கேட்கறது என்ன தெரியுங்களா? அடிப்படை தேவைகள் தான். சாலை வசதி, சாக்கடை வசதி, குடிநீர், இதுதான் அடிப்படை தேவை. எந்த தொகுதியில் வருது? இது வந்து மேற்கு தொகுதி, இது கிழக்கு தொகுதி. இன்னும் நிறைய இருக்குங்க, என்னால வந்து எடுத்துட்டு வர முடியல. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, 60 ஆண்டுகளா ஆண்டவங்க, உங்களுக்கு அதிகார பலம் இருக்கு, அந்த அரசியல் வலிமை இருக்கு. நீங்க நினைச்சிருந்தா ஒவ்வொரு மக்கள் இப்படி போராட விடக்கூடாது. இப்ப ஈரோடு மாவட்டத்துக்கு இந்த 60 ஆண்டு காலத்துல மக்கள் ஏன் வைக்கிறாங்க? அடிப்படை தேவைகள் சொல்ல முடியாது. எத்தனை காலம் செய்வீங்க? எல்லாத்தையும் முடிக்க வரைக்கும் செய்வீங்களா? அந்த கேள்வி வருதுங்களா தம்பி? உங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷங்க. என்னன்னா 2 தொகுதி, ஒன்னு எங்க அமைச்சர் அண்ணன் அமைச்சர் முத்துசாமி அண்ணன் தொகுதி, ஒன்னு இன்னும் தொகுதி. உங்க தொகுதி ஒரு வேற எதுவுமே இல்ல சார். அண்ணன் சொன்னார் இல்லையா, 400 கோடி ரூபாய்க்கு நாங்க ரோடு போட்டோம்னு சொன்னார்ல. அவங்க சொன்னாங்க சுங்கச்சாவடி வச்சாங்கல்ல, அந்த சுங்கச்சாவடியை வைக்க கூடாது என தடுத்து நிறுத்தி அந்த 400 கோடிக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அவங்க தனியார் பங்களிப்போட போட்டு போயிட்டாங்க ரோட்டை. ஆனா எங்களோட போராட்டத்தினால அதிகாரத்தில் இருக்கவங்க செய்யறாங்க, மகிழ்ச்சி. போராட்டம் எங்களோட. ஒண்ணே அவங்க கேட்ட கேள்வி ஒண்ணு, நீங்க ரோட்டுக்கு போயில அவங்க கேட்டது உங்களை இந்த மேற்கு தொகுதியில ஊருக்குள்ள அனுமதிக்காது. ஊருக்குள்ள அனுமதிக்காமல நீங்க வந்து பார்த்த மாதிரி பேசாதீங்க. ஊருக்குள்ள அனுமதிக்காமல இல்ல, எங்க விஷயம் சொல்றேன் சார். சார் நான் பேசணும், இவருக்கு சம்பந்தம் இல்ல. இலக்கும் மேற்கும் எங்க தொகுதி சம்பந்தப்பட்டது. அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, நான் பதில் சொல்றேன் சார். நான் பதில் சொல்றேன். இல்ல அந்த விஷயத்துக்கு சாலையில தான் பிரச்சனை. இல்ல இல்ல அவங்க கேட்டது நான் பதில் சொல்றேன். இல்ல அவங்க கேட்டது நான் பதில் சொல்றேன். அவங்க கிழக்கு தொகுதியில அங்க வந்து ட்ரைனேஜ் இவங்க ஆட்சி காலத்துல போட்டு பாதியில விட்டு போயிட்டாங்க. அந்த இடம் என்னன்னா ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு. ஹைகோர்ட்ல கேஸ்ல இருக்கு. ஹைகோர்ட்ல கேஸ் அங்க இருக்கிறவங்க அதை விட்டு போயிட்டாங்கன்னா வேணும்னா விட்டு போயிட்டாங்க. கேஸ் சார் நான் ஓகே அண்ணா பேசுறேன். அண்ணன் சொன்னாங்க. அண்ணன் வந்து உண்மையாலு நல்லா சொன்னீங்க. அதிமுக அரசு 450 கோடி ரூபாயில சத்தியில் இருந்து, அதாவது ஈரோட்ல இருந்து சத்தி வரைக்கும் 4 வழிச்சாலை திட்டங்களை கொண்டாந்து துவக்கித்தான் வச்சது. இந்த 5 ஆண்டு காலத்துல நீங்க ஓட்ட ரோடு ஏன் உங்க அதிகாரி என்ன பண்ணாங்க, நீங்க என்ன பண்ணீங்க? நன்றி. உங்களுக்காக ஒரு கேள்வி. ஒரு தடவை சேர்ந்த பரவாயில்ல, பெரியார் மண்ணே சொல்றீங்கல்ல, ஒரே ஒரு என்னோட கருத்து மட்டும் கேட்டுக்கோங்க. இருங்க அக்கா தானா வந்துட்டாங்க. சரி ஒரே ஒரு கேள்வி கேட்டுறலாமா? ஒண்ணே சொல்றேங்க, நான் சொல்றேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணன் சீமா கேள்வி. இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையில பேசும்போது பல முறை சொல்றாரு, இது பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. இதையாவது நான் பெரியார் மண்ணு சொல்லலாமா? இதுதானே பெரியார் மண் தானே இது? தம்பி நீங்க சொல்றதை நான் வரவேற்கிறேன். வரவேற்கிறீங்களா? நம்முடைய ஷாம் அவர்கள் செய்தியாளர் வந்திருக்கிறார். நம்முடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் ஷாம் அனுமதிக்கலாம், நீங்க தொடருங்க. மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் சாயக்கழிவு சுத்திரி செய்யப்பட்டு அது சிஇடிவியோ ஜெட்எல்டியோ இல்ல மெரைன் டிசர்ஜியோ கொடுத்தால் மட்டும்தான் ஈரோட்டில் மட்டுமில்ல தமிழ்நாட்டில் ஜவுளி தொழில் காக்க முடியும். இதுக்கு எங்களுக்கு அரசு வரக்கூடிய அரசுகள் யார் அதில் உறுதி கொடுக்க வேண்டும். அவர் கேட்கிற கேள்விக்கு தீர்வு வச்சிருக்கீங்களா? பொது சுத்திகரிப்பு நிலையம் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் ஒரே இடத்துல ஒரு கேம்பஸ்குள்ள கொண்டு வந்து வச்சு அதற்கு பிறகுதான் அதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாய தொழிற்சாலை ஒவ்வொரு ஏரியால இருக்கு. அதை வந்து நாம ஒருங்கிணைத்து ஓரிடத்துக்கு கொண்டு வந்து செஞ்சா மட்டும்தான் பொது சுத்திகரிப்பு நிலையத்துக்கு வாய்ப்பு இருக்க முடியும். அதை விட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் வரும் காலத்துல நிச்சயமாக இது குறித்து எங்களுடைய அரசாங்கம் பரிசீலி. சூப்பர். நதிநீர் மாசடைவதை தடுக்க உலகத்தரம் வாய்ந்த பூஜ்ஜிய திரவ கழிவு ஜெட்எல்டி தொழில்நுட்பத்துடன் கூடிய பொது சுத்திகரிப்பு நிலையம் முழு அரசு அதுதான் தீர்வு. அக்கா நீங்க வேகமா சொல்லுங்க. மானத்தை காக்கின்ற ஆடையை நெய்து கொடுக்கின்ற நெசவாளர் இந்த மண்ணில் போற்றப்படக்கூடியவர். சாயப்பட்டறை கழிவுகள் மூலம் ஏற்படக்கூடிய சிக்கல் எல்லாமே சரி செய்து நாம் தமிழர் கட்சி அமையும் போது விவசாயமும் இந்த மண்ணில் நெசவு தொழிலும் போற்றப்படும். நன்றி. எங்களுக்கு வந்து பவானியில வந்து நெல் கொள்முதல் நிலையம் வேணும். அது வந்து நினையாம இருக்கிறதுக்கு செட்டு போட்டு கால்வாய் பாதுகாப்பு குடோன் அமைக்கணும். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் கண்டிப்பா வேணும். பவானி தொகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூட மயிலம்பாடி தான் இருக்குது, பவானியில் இல்ல. நிச்சயமாக பவானிக்கு அவர்கள் எந்த இடத்துல கேட்கிறார்களோ நிச்சயம் அதற்கான மனுவை கொடுத்தால் நிச்சயமாக அடுத்து நாங்க தான் வரப்போறோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. 2026 நாங்க தான் தொடர போறோம். நிச்சயமாக இந்த இடத்துல வந்து பப்ளிக்ல நான் வந்து உறுதி கொடுத்து போறேன்.
நிச்சயமாக நாங்கள் அதை செய்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் அண்ணா உறுதி உறுதி கொடுத்திருக்காரு. வீடு நாளைக்கு வீடா மனு கொண்டு கொடுங்க. வராங்க. எங்க கனவை சொல்லுங்க, அந்த கனவை சொல்லிட்டு இருக்காரு அவரு. அண்ணா நீங்க சொல்லுங்க அந்த விவசாயிகளுக்கு என்ன அண்ணா அவர் கனவை சொல்லட்டும். விவசாயிகளுக்கு என்ன பண்ண போறீங்க? அதிமுக ஆட்சியில கோப்பில மிகப்பெரிய ஆராய்ச்சி மையத்துடன் கூடிய கொள்முதல் நிலையம் அமைச்சிருக்காங்க அதிமுக ஆட்சியில. ஓகே, நம்ம பவானி விவசாயி கேள்விக்கு என்ன சொல்றோம்? பவானியிலும் அதே மாதிரி ஆராய்ச்சி மையத்துடன் கூடிய கொள்முதல் நிலையம் உறுதியாக அமைத்து தரப்படும். ஓகே அக்கா நீங்க சொல்லுங்க. வணக்கங்க. அண்ணன் சீமான் அவர்கள் கொள்முதல் நிலையங்களாகட்டும், அதே போல விவசாய பொருட்கள் சேமிப்பு கிடங்கு எல்லாமே செய்து தரணும் அடிப்படை என்று செயல்பாட்டு வரைவிலே நாங்க கொடுத்துட்டோம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்காக ஆதி திராவிட நலத்துறை மூலியமாக ஈரோடு மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்குவதற்காக நிறைய லேண்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க. அது ஏக்கர் 5 லட்சம் 10 லட்சம் அந்த லெவலுக்கு வாங்கிட்டாங்க. இப்போ அது கிரையம் பண்ணி வச்சுட்டு அதனுடைய வாரிசுதாரர்கள் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டு இப்போ கடந்த கால கிட்டத்தட்ட 20 வருஷமாக அப்படியே கிடப்பிலே கிடைக்கிறது. அந்த லேண்டு மீட்டு கொடுக்கறதுக்கு இப்ப கோர்ட் மூலியமா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த தீர்வுகள் ஏற்படவே இல்லை. இவர் குறிப்பிட்ட இடத்தை சொன்னால் நிச்சயமாக அரசிடம் சொல்லி அதற்கான தீர்வை செய்வதற்கு நாங்கள் தயார். நன்றி. நீங்க என்ன சார்? ஆதி திராவிடம் வரக்கூடிய அதிமுக ஆட்சி அமைச்சருடன் உங்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் கொண்டு சென்று நிறைவேற்றி தரப்படும். இன்னும் சொல்ல போனா பெருமாள் மலையில 70 ஆண்டுகளா குடியிருக்காங்க. ஒரு பட்டா இல்ல, மின் இணைப்பு கூட இல்லன்னா சீமானண்ணா நாங்க ஒன்று நின்று போராடணும். ஆனா இன்ன வரைக்கும் அந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் அவ்வளவு நாங்க படிக்க வேண்டாமா, எங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்ல அப்படின்றாங்க. பட்டாவும் இல்ல, மின் இணைப்பும் இல்ல. பெருமாள் மலையில கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு நாங்க பட்டா கொடுத்துட்டோம். 42 குடும்பங்களுக்கு மட்டும்தான் பெருமாள் மலையில கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் வசிக்கின்ற அந்த ஊரு அந்த இடம் ஒருவர் அந்த கோயிலுடைய சாமி பேருக்கு எழுதி வச்சிட்டாரு. அதை எங்களால மடைமாத்த முடியல. அதனால மீது எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. வெறும் 42 குடும்பத்துக்கு மட்டும்தான் பெருமாள் மலையில கொடுக்கல. இதான் உண்மை. மீண்டும் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி அல்லது புதிதாக நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் நீங்க என்ன செய்வீங்க? எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அத்துணை நலத்திட்டங்களும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர வைக்கும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். அதிமுக ஆட்சி அமைந்தால் பெருந்துறை சிப்காட் சாயக்கல்வி நீர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டு நவீன சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். அதேபோல அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தின் 2ஆம் கட்டம் விரிவுபடுத்தப்பட்ட விடுபட்ட குளம் குட்டைகளுக்கு நீர் கொண்டு செல்லப்படும். இது தவிர மக்கள் நலனை கருத்தில் கொண்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தமிழக மக்களுக்கான தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள அத்தனை தேர்தல் அறிக்கையும் முழுமையாக நிறைவேற்றப்படும். பிறந்த ஒவ்வொருவரும் நிம்மதியா வாழணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிச்சாகணும். இந்த ஈரோடு மாவட்டத்திற்கு என்ன செய்தோம், என்ன செய்ய போகிறோம் என்பதையெல்லாம் வெகு சிறப்பாக பேசியிருக்கின்றார்கள். மக்கள் முழுமையாக பார்த்திருக்கிறார்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் 100% மனநிறைவுடன் ஈரோட்டிலிருந்து புறப்படுகின்றோம். மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.